ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ப்ளெண்டிட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் சிக்கனோட அந்த ஈரல், ஹார்ட் அது மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு சிக்கனை நல்லா கழுவிட்டு அதை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து இதை மேரினேட் பண்ணிவிடுங்க. இந்த பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 to 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு தடவை ட்ரை பேனில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பிளெண்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3 கிராம்பு, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். இது பேஸ்ட்டாக இருக்குது ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த பேன் சூடானதும் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிடுங்க. இதுலேயே வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும், சிக்கனே தண்ணி விடும். ஸோ அதனால கொஞ்சம் அந்த தண்ணியிலேயே வந்து வதக்குங்க. ஒரு தடவை மூடி வச்சு ஒரு 10 minutes வேக விட்டுருக்கேன். பாருங்கள், ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ மசாலா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் நம்ம வேக டைம் கொடுக்கணும். ஸோ சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து இது ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நல்லா அந்த தண்ணியெல்லாம் பத்துற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ரெக்வயர்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நடுவில் சிக்கனும் வெந்துருச்சான்னு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டர் நம்ம அதிகம் யூஸ் பண்ணல. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சர்விங் பவுலில். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிக்கன் கீ ரோஸ்ட் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.